வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எந்த கீரை இருந்தாலும் இது மாதிரி ஒரு வடை செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி கீரை வடை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 1 hour இல்லை 2 hours வந்துட்டு ஒரு கடலைப்பருப்பு வந்துட்டு ஊற வச்சு முன்னாடியே வச்சுருங்க. அப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அது கூட சோம்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மாவை போட்டுட்டு கீரை வந்துட்டு நான் இன்றைக்கி அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். ஸோ அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், உப்பு, பூண்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 2 பூண்டை எடுத்து லைட்டாக தட்டி போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, காரத்துக்கு அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. கீரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது அரிசி மாவு கூட போட தேவையில்ல, நம்மளுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இந்த கடலை மாவே வந்துட்டு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் நல்லா காய விடுங்க. இதில் வேணும்னா நீங்கள் பெருங்காயம் கூட ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயம்லாம் ஆட் பண்ணலை. நல்ல ஒரு டீ சாப்பிடும்போது கிறிஸ்பியான ஒரு வடை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 minutesலேயே நீங்கள் வந்துட்டு இந்த வடை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது தான். இப்போ கடாய் காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் அந்த கடாயை விட கொஞ்சம் மேலே வரா மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் பதம். ஒவ்வொரு கடாய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு குழியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதனால தான் நான் எண்ணெயோட அளவு சொல்லலை. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு 1 inch அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். பூண்டு தட்டி போட்டிருக்கேன், அதை தான் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா மாவு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு, வடை செய்கிற பதத்துக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி வடையை தட்டி மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ எவ்வளோ நீங்கள் வந்துட்டு மெலிசாக தட்ட முடியுமோ தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு வேக விடுங்க. வடை வந்துட்டு நம்ம தட்டையாக ரொம்ப தின்னாக பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுக்கிட்டு கீரை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கீரை சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா சாப்பிடுவாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ஃபுல்லாகவே உள்ளே இருக்க மாவு வேகாது, நம்மளுக்கு வெளியில் இருக்கிறது மட்டும் நல்லா கிறிஸ்பியாக கலராக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கலர் வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கூட வச்சுக்கலாம். நல்ல கலர் கொஞ்சம் வடை கலரு கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம் டீயோட. இல்லைனாக்கா ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனாக்கா ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா சூப்பரான ஸ்நாக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரையில் செஞ்ச வடை தான் இது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.